ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பருப்பு குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, ஜீரா ரைஸ், நெய்ச்சோறு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு அரை கப்பில் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு போல் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் அதை குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இந்த பருப்பு குழம்பு நம்ம செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கப்பில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு முங்குற அளவுக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 4 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ ரொம்ப சூப்பராக பருப்பு நல்லா குக்காகி கிடச்சிட்டு ஒரு மத்து இல்லைன்னா கரண்டி விட்டு லைட்டாக கல்லறி விட்டுக்கோங்க. 1 கப்பு நல்லா சூடான தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சூடான தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், இல்லை டேஸ்ட்டு மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சூடான தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாந்துக்கிறோமோ கொஞ்சமாக 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இந்த மாதிரி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பருப்பை நம்ம 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு இறக்கிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.